13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்கார்பியோ காரில் செல்லும் சேர்மன், பந்தாவான ஜீப்பில் செல்லும் நகராட்சி ஆணையர், விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் கூட செல்லும் வார்டு கவுன்சிலர்கள். ஆனால் ஊரையே சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தும் இந்த வண்டி எடைக்கு போட்டால் கூட 10 பலாச்சுளைகள் தான் தேரும் போல. ராமநாதபுரம் நகராட்சியில் 33 வார்டுகளில் மொத்தம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு நகராட்சி அலுவலகத்தின் கீழ் நிரந்தர பணியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் என சுமார் 150 பேர் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. நகரின் அனைத்து குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றில் வசிப்பவர்கள் தூக்கி எறியும் குப்பைகளையும், போதாக்குறைக்கு சாலையில் தேங்கும் குப்பைகளையும் அள்ளுவதற்கு நகராட்சி நிர்வாகம் தந்த அன்பு பரிசுதான் இந்த கடகட வண்டி. இது சைக்கிள் அல்ல, சைக்கிள் மாதிரி. குப்பை வண்டி அல்ல, வண்டி மாதிரி. டியூபும் கிடையாது, டயரும் கிடையாது, செயின் ஸ்ப்ராக்கெட்டில் செயினும் கிடையாது, அமர்வதற்கு இருக்கையும் கிடையாது. இந்த ஓட்டை உடைசல் வண்டியை மழையில் நனைந்து கொண்டே தள்ளி செல்லும் தூய்மை பணியாளர்களுக்கு ரெயின்கோட்டும் கிடையாது. ராமநாதபுரம் நகராட்சியில் இதே போல ஏராளமான தகரடப்பா வாகனங்கள் வீட்டிருக்க அதனை மாற்றித் தருவதற்கு கூட மனம் வரவில்லை அதிகாரிகளுக்கு. மேலும் ஆள்பற்றாக்குறையும் நிலவி வருவதால் ஊரில் 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு மட்டுமே குப்பைகள் அள்ளும் சூழ்நிலை. மழை வெயில் என்றும் பாராமல் குப்பைகளை வெறும் கையால் அள்ளி ஊரையே தூய்மையாக வைத்துக் கொண்ட பணியாளர்களுக்கு உயரிய கௌரவம்தான் வழங்கவில்லை என்றாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களும் தரமான வாகனங்களும் கூட கொடுக்காதது மக்களை வேதனையடைய வைத்துள்ளது. குப்பைகளை அள்ளுவதற்கு இவ்வாறான கண்டமான வண்டிகளை அளித்த அதிகாரிகளுக்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்களே கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். படித்து விட்டோம், அதனால் பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம், பந்தாவாக ஆடம்பர காரில் சுற்றி வருகிறோம் என்ற அதிகார போதை நகராட்சி அலுவலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடத்தில் கொஞ்சமாவது தணியுமா? தூய்மை பணியாளர்களின் நிலையை அதிகாரிகள் புரிந்து கொள்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.